ஹாய் கைஸ், எடுத்துக்காட்டு 1.2. இஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு 3,2 3,4 5,2 5,4 எனில் ஏ மற்றும் பியை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இப்போ அவங்க என்ன கொடுத்துட்டாங்கன்னா, கொஸ்டினில் ஏ கிராஸ் பியை கொடுத்துட்டாங்க. ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு 3,2 3,4 5,2 5,4 இதை கொடுத்துட்டாங்க. இப்போ இதுலேருந்து என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா, ஏவும் பியும் கேட்டிருக்கிறாங்க. ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு, இப்போது ஆக்சுவலாக நம்ம போன கணக்கிலே பார்த்தோம். அதன்படி பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது ஏ. அப்போது உள்ளே இருக்கிற ஜோடி உறுப்புகளில் முதல்ல இருக்கிற உறுப்பு எல்லாமே ஏவோட கணத்தை சேர்ந்தது. இங்கே ரெண்டாவதாக இருக்கிறது பி. அதாவது புரியுதா பாருங்களேன். இப்போது ஃபஸ்ட்டு இருக்கிறது ஏ. அப்போது இங்கே முதல்ல இருக்கிற ஜோடி உறுப்புகளில் முதல்ல இருக்கிற உறுப்பு எல்லாமே எதை சேர்ந்தது? ஏவை சேர்ந்தது. அதே மாதிரி கொஸ்டினில் ரெண்டாவதாக இருக்கிறது பி. அப்போ ஜோடி உறுப்புகளில் ரெண்டாவதாக இருக்கிறதெல்லாம் எதை சேர்ந்தது? பியை சேர்ந்தது. அவ்வளோதான். இப்போ நம்ம அந்தந்த கலருக்கு உள்ளது தான் அதோட உறுப்பு. இது இப்போ தியரிட்டிக்கலாக எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ கிராஸ் பியின் முதல் ஆயத்தொலை உறுப்புகளின் கணம் அப்படின்னா, அந்த ஆயத்தொலை உறுப்புகள்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது தான் ஏ கிராஸ் பியின் ஆயத்தொலை உறுப்புகள்ங்கிறது இது. ஸோ அந்த மேக்ஸ் ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தீங்கன்னா, முதல் ஆயத்தொலை உறுப்புகள் வந்து ஏவுக்குன்னது. அதாவது இப்போ முதல்ல இருக்குல்ல இந்த உறுப்பு, இது எல்லாமே முதல் ஆயத்தொலை உறுப்புகள் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது இரண்டாம் ஆயத்தொலை உறுப்புகள். இதுதான் அந்த புக்கில் 2 லைன் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த 2 லைனுக்கான அர்த்தம். இந்த புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக எடுத்து எழுதிக்கலாம். எப்படின்னு பாருங்களேன். இப்போது ஏ ஃபஸ்ட்டு இருக்கா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிறது எல்லாமே ஏவோட சேர்ந்ததா? அப்போது கணத்துக்குள்ளே நம்பர்ஸ் ரிப்பீட்டடாக வராது. ஸோ அப்போ என்ன ஆகும்னா, இந்த 2 3க்கும் சேர்த்து ஒரே 3 கமா. அடுத்தது இங்கே 2 5 இருக்கா? 2 5க்கும் சேர்த்து ஒரே 5 முடிஞ்சிச்சு. அடுத்தது பியோட உறுப்பு 2 4 திரும்பவும் 2 4ன்னு வருது. ஸோ ஒரே ஒரு 2 4. தட்ஸ் ஆல்.